ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிட்டி, ஐஎன்எம், சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக 6th to 12th இருக்கிற ஒன்லைனர் இம்பார்ட்டண்ட் இருக்க சிலபஸில் இருக்கிறபடி தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான பாடத்தை மட்டும் பார்த்துட்டு மே 15 அல்லது 25க்குள்ளே சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக முடிக்க பார்க்குறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 6th ஸ்டாண்டர்ட் சிந்து சமவெளி நாகரிகம். முதல்ல மெசபடோமியா நாகரிக காலம் 3500 முதல் 2000 வரை, அதாவது இது கிமு போஆமுன்னு இருக்குது. பொது ஆண்டுக்கு முன். இரண்டாவதாக தான் சிந்து சமவெளி நாகரிக காலம் 3300 முதல் 1900 வரை போஆமு. மூன்றாவது எகிப்து நாகரிக காலம் 3100 to 1100 போஆமு. சீன நாகரிக காலம் 1700 முதல் 1122 வரை, இதுவும் கிமு தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மெஸ்ஸி ஏசி ஞாபகம் வச்சுங்க. மெஸ்ஸி ஏசி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஆர்டர் வைஸில் கொடுக்கறதுக்கு ஞாபகம் இருக்குது. மெஸ்ஸினா முதல்ல மெசபடோமியா, அடுத்தது சிந்து வெளி நாகரிகம், ஏனா எகிப்து நாகரிகம், சீனா சீன நாகரிகம். மெஸ்ஸி அப்படின்னா சின்ன சி, ஏசி அப்படின்னா சி பெருசாக வருதுல்ல, அதனால பெரிய சி. அடுத்து ஐந்தாவது, நதிக்கரையில் குடியேறிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அங்கு கிடக்கிற வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர், போக்குவரத்து வசதி. இதற்காக தான் நதிக்கரையில் பக்கமாக குடியேறி இருப்பாங்க. அடுத்தது 6, ஹரப்பா நாகரிகத்தின் இடுபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர். ஞாபகம் வச்சுங்க, முதலில் தன் நூலில் விவரித்தவர். இதுதான் முக்கியம். இது யாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன். 7, லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைத்த ஆண்டு 1856. அடுத்தது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1920. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1920. 9, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் சர் ஜான் மார்ஷல். இவர் 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை சர் ஜான் மார்ஷல் கண்டறிஞ்சார். 11, இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அடுத்ததாக, இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? எந்த வரணும்? நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்தது 13, மொஹஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையானது. அடுத்தது 14, நாகரிகம் என்ற லத்தீன் மொழி சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. அதன் பொருள் நகரம். சிவிஸ்னா நகரம். இது லத்தீன் மொழியில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த அகழாய்வர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்திய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா காந்த புலவரடி. அதையும் ஞாபகம் வச்சுங்க, காந்த புலவரடி. அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகம் இது ஒரு நகர நாகரிகம். சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. கட்டிட வேலைப்பாடும் அங்கே சிறப்பாக இருந்திருக்கு. தூய்மை, பொது சுகாதாரத்திற்கு அங்கே முன்னுரிமை. அதாவது இப்பயே நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருந்த காலத்தையே அப்போவே இதுமாரி ட்ரைனேஜ் சிஸ்டம் அமைச்சு அதை மேம்படுத்தியிருக்காங்க. அடுத்தது தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், இதுவும் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 16, ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதி. ஒன்று மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் நகர அமைப்பு கோட்டை, கீழ் நகர அமைப்பு மக்கள் வாழும் பகுதி. அடுத்தது 17, நகரத்தின் மேற்பகுதி உயரமானது கோட்டை நகர் அழைப்பாங்க. அங்கே நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினாங்க. நகரத்தின் கீழ்ப்பகுதி 18, அது தாழ்வானது, அங்கே பொதுமக்கள் வசிப்பிடமாக பயன்படுத்தினாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கத். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி
மெஹர்கர் 20. மெஹர்கர் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா 21. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் அதுதான் மெஹர்கர். 22. தெருக்கள் சட்டக வடிவமைப்பு வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. தெருக்கள் சட்டக வடிவமைப்பு அப்படின்ற வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. 23. வீடுகள் ஓரடுக்கு அல்லது 2 மாடிகளை கொண்டுள்ளது. 1 அல்லது 2 மாடிகள் கொண்டுள்ளது. 23. வீடுகள் எதனால் கட்டப்பட்டு இருந்தது? சுட்ட செங்கற்கள். ஞாபகம் வச்சுங்க. சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள், அதுதான் இந்த சுட்ட செங்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 25. கூரைகள் எவ்வாறு இருந்தன? சமதளம். கூரைகள் சமதளமாக இருந்தன. 26. வடிகால் எதனால் மூடப்பட்டு இருந்தது? செங்கற்கள், கல்தட்டை. செங்கற்கள் கல்தட்டையால் மூடப்பட்டு இருந்தது. 27. பெருங்குளம் வடிவம் மற்றும் அமைக்கப்பட்டிருந்த இடம் செவ்வகம் நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. 28. நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்டவை இயற்கை தார். நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்டவை இயற்கை தார். 29. தானியங்களை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டவை தானிய களஞ்சியங்கள். தானியங்கள் சேகரிக்க பயன்படுத்தப்பட்டவை தானிய களஞ்சியம். செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் ஹரியானா. செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் ஹரியானா. 31. மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொதுக்கூட்ட அரங்கு என்னன்னு பார்த்தோம்னா 20 தூண் 4 வரிசையாக இருந்திருக்கு. 32. ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிப்பிடப்பட்ட குச்சிகள். அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். 33. ஹரப்பா மக்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஞாபகம் வச்சுங்க. சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். ஆரக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். 34. சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள இடம் ஈராக், குவைத், சிரியா, மெசபடோமியா, சுமேர் பகுதிகள். 35. சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன் நாரம்சின். அக்காடிய பேரரசின் அரசன் நாரம்சின். இவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சின் என்ற சிந்து வெளி பகுதியில் மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பெழுதியவர் தான் இந்த நாரம்சின். ஞாபகம் வச்சுங்க. நாரம்சின். அடுத்தது 37. சுமேரியா அக்காடிய பேரரசின் அரசன் தான் இந்த நாரம். 38. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருளை வடிவ முத்திரைகள் போல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அது சிந்துவெளி பகுதி. 39. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் லோத்தல். இது குஜராத்தில் இருக்கு. 40. லோத்தல் இடம் அமைந்துள்ள இடம் குஜராத்தில் சபர்மதி துணையாற்றின் கரையில் லோத்தல் அமைஞ்சிருக்கு. அடுத்தது 41. அமர்ந்த நிலையில் ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. 42. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்திலான அளவுகோல் சிறிய அளவீடு என்னன்னு பார்த்தோம்னா 1704 1704 மில்லிமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது 43. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. செம்பு தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டது. அடுத்தது 44. நடனமாது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கணித்தவர் சர் ஜான் மார்ஷல். நடனமாது சிலை 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கணித்தவர் சர் ஜான் மார்ஷல். 45. KVD அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி. இது KVT இப்படி வச்சிங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும். அடுத்தது 46. கொற்கை வஞ்சி தொண்டி மத்துரை உரை கூடல்கர் பெயர் கொண்டுள்ள இடங்கள் எங்குள்ளன? பாகிஸ்தானில் இருக்கு. காவ்ரி புர்னஸ் ஆறுகள் உள்ள இடம் ஆப்கானிஸ்தான். இதுவும் முக்கியம். ஏன்னா இதை ரெண்டையும் மாற்றி கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 48. காவிரி வாலா பொருணை இடம் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான்.
49 சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்டது சிவப்பு மணி கற்கள். 50 மட்பாண்டங்களை எதன் மூலம் உருவாக்கினார்கள்? சக்கரம் மூலம். 51 மட்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தன? சிவப்பு வண்ணத்தில். 52 மட்பாண்டங்கள் வேலைப்பாடுகள் எந்த வண்ணத்தில் இருந்தன? கருப்பு. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தது. மட்பாண்டங்களோட வேலைப்பாடு எந்த வண்ணத்தில் இருந்ததுன்னா கருப்பு வண்ணத்தில் இருந்தது. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு அதாவது கிமு 1900. 54 முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சி உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு. 56 2500 குப்பு மன்னனால் சுண்ணாம்பால் கட்டப்பட்டவை கிசே பிரமிடு. கிசே பிரமிடு குப்பு மண்ணால் கட்டப்பட்டவைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது எதால் கட்டியிருக்காங்கன்னா சுண்ணாம்பு. இது 15 டன் எடை கொண்டது. அடுத்தது 57 மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரெட். அடுத்தது 58 எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் அதுதான் அபு சிம்மல். சிந்துவெளி மக்கள் அறிந்த உலோகம் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் அறிந்திருந்தாங்க. ஆனால் முதல்ல பயன்படுத்தியது செம்பு தான். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். 60 சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா அது இரும்பு. குதிரையை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. 61 சிந்துவெளி நாகரிக காலம் உலோக காலம். ஹரப்பா நாகரிக சார்ந்த காலம் வெண்கல காலம். சிந்துவெளியோடது உலோகம், ஹரப்பாவது வெண்கலம். ஹரப்பா மக்களுக்கு எதன் பயன் தெரியாது? இரும்போட பயன் தெரியாது. நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்துவது காந்தப்புல வருடி. அடுத்தது தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இதெல்லாம் அணிகள் செய்ய பயன்படுத்தப்பட்டது. 66 பானைகளில் காணப்படும் உருவம் விலங்கு உருவம். இது வடிவியல் வடிவமைப்போட கொண்டிருக்கு. 67 தொல்லியல் ஆய்வாளர்கள் தரப்படுத்தப்பட்ட முறை என்னன்னு பார்த்தோம்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. கதிரியக்க முறையில் பயன்படுத்தப்படும் கார்பன் 14 C14பாங்க. அடுத்து 69 தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் ஹரப்பா. இதுவே செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ராஜஸ்தானில் ஹரியானாவில் இருக்குது. பெருங்குளம் காணப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் பெருங்குளம், அது மொஹஞ்சதாரோவில் இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. ஹரப்பா சரிய தொடங்குவதற்கான காலம் 73வது கொஸ்டின் பாருங்கள். அது சுற்றுச்சூழல் மாற்றத்தினால் ஹரப்பா சரிய தொடங்கியிருக்கலாம். படையெடுப்பு, கால்நிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இயற்கை சீற்றம் இதனால் அழிய தொடங்கியிருக்கலாம். 74 நாகரிகத்தின் பரப்பளவு. மேற்கில் பலுசிஸ்தான்லேருந்து மாக்ரான் கடற்கரை வரை இருந்திருக்கு. கிழக்கில் அதாவது இது இந்தியானா இன்னும் இந்தியா இங்கே வரைக்கும் இருந்தது. மேற்கில் பலுசிஸ்தான் மாக்ரான் கடற்கரையிலேருந்து கிழக்கில் காக்ரா கடற்கரை பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்திருக்கு. வடக்கில் இங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் இருந்திருக்கு. அடுத்தது ஹரப்பா நாகரிக புவி எல்லை என்னன்னு பார்த்தோம்னா இது தெற்காசியாவில் இருந்திருக்கு. காலப்பகுதி வெண்கல காலம். இதுவே சிந்துவெளினா உலோக காலம். காலம் 3300 to 1900. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதில் 6 பெரிய நகரம் இருந்திருக்கு. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி மக்களிடையே இருந்த வழிபாடு என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு பெயர் தான் தாய் தெய்வ வழிபாடு. தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டவை இருக்குல்ல, இது 15 டன் எடை கொண்டதுன்னு தெரியும். எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தோம்னா 2500 கிமு 2500 ஞாபகம் வச்சுங்க. சுண்ணாம்பால்னு இருக்குது. சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.